விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்குற திட்டம் வந்து தொடரும், அவங்களுக்கு வர வச்சிருக்காங்க. அதாவது நேற்று சொன்ன மாதிரி சட்டசபையில் சொன்ன மாதிரி முந்தைய அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் தொடரும் சொல்லி அறிவித்திருக்காரு. அதே மரபு என்ன எதிர்கட்சி பேசுறதுக்கு உடனடியாக ரிப்ளை முதலமைச்சரோ அல்லது புலோர் லீடரோ அதை சொல்றதுக்கு விட்டுட்டு யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையை பின்னாடி வெளியிட்டார். ஸோ பிறனாக இவர் வந்து இன்னும் தெளிவு பெறல, ஆட்சினா என்னன்னு தெரியல. அதனால அவர் தெளிவான முடிவு போட்டு அதுக்கு பிறகு 25 அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. கேம்பெயின்ல அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லியிருக்காங்க. 25 எம்எல்ஏக்கள் எல்லாம் பார்க்கலாம், பார்த்துட்டு தான் இருக்க போறோம். அதாவது தூய்மைன்னாரு ஆரம்பமே தூய்மையற்றதுல ஆரம்பிச்சிட்டாரு. அதிமுக இரண்டாவது பிளவுபடுமா சார்? நீங்க தான் முடிவு போட்டு ரெண்டா பிரிஞ்சாதான் இருக்கு. வர்டிகல் ஸ்பிளிட்னு வந்திருக்கு. பேசும்போது திமுகவானது அஇஅதிமுகவுடன் கூட்டணி வைக்க முயற்சி பண்ணது சொல்லிட்டு குடிச்சாட்டு. ஏங்க நாங்க கூட்டு வைக்கணும்னு பகிரங்கமா சொல்லிட்டு போறோம். நாங்க யார்கிட்டையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு அமைச்சர்கள் எங்களிடம் பேசினாங்க, ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க சார். அது யார்? ரெண்டு மந்திரியா? ரெண்டு அமைச்சர்கள் எங்கிட்ட மந்திரியா? திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களா? அவங்க கிட்ட யாருன்றது ஒரு பேரை சொல்லிட்டோம், அவங்க பதில் சொல்லுவாங்க. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் திட்டமிடலாம் இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்படிதான் பிளான் இருந்ததா திமுக? அதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரம் டே ஒன் நான் முதல்ல சொல்லிட்டேன். தீஸ் ஆர் ஆல் ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் ரூமர்ஸ் சொல்லிட்டேன், உங்களுக்கும் சொல்லிட்டேன். அதனால அதாவது அவங்க பிரிஞ்சு போனதுக்கு காரணம் சொல்லணும். சில பேருக்கு நான் தெளிவாக சொல்றேன், சில பேருக்கு பதவி இல்லாமல் இருக்க முடியாது. அதில் முதல்ல சி.வி. சண்முகம், அதாவது செத்துட்டா மரணம் அடைந்தார், இயற்கை எழுதினார் தான் போடணும். போட சில பேர் வருமா? சில பேர் செத்துட்டா கூட சிவலோக பதவி அடைந்தார்னு போட விரும்புற பட்டியலில் முதல் ஆள் சி.வி. சண்முகம். 5 நாள் கவர்மெண்ட் 717 மதுக்கடைகளை மூடி இருக்காங்க. அதுக்கு நாங்க கூட தாங்க மூடணும். 717 நாங்க கூட தாங்க வந்த உடனே 500க்கு மேற்பட்ட மதுக்கடைகளை மூடணும். நீங்களே தானே செய்திகள்லாம் வெளியிட்டீங்க. புது தொடப்பம் கொஞ்சம் வேகமாக தான் பெருக்கும். பார்க்கலாம் பொறுத்து. 5 நாள் செயல்பாடு எப்படி பாக்குறீங்க கவர்மெண்டோட? இந்த 5 நாள் செயல்பாடு இல்லையே, இருந்தாலும் சொல்றேன். ஒன்றும் புரியல. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரட்டும், அது குறித்து எதிர்கட்சி தலைவர் தெளிவான பதில் சொல்வார். முதலமைச்சர் சொல்லியிருக்கிற பேச்சுக்கெல்லாம் எதிர்கட்சி தலைவர் பதிலளிப்பார். வேற என்ன, 3 மணி நேரம் கூட்டம் நடந்தது, பல்வேறு விவகாரங்களை விவாதித்தோம். கழக தோழர்களுக்கு தெளிவு, மாவட்ட செயலாளர்களுக்கு உற்சாகூட்டும் வகையில் கழக தலைவர் உரையாற்றினார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.